நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள். சிவபுராணத்தின் 8ஆம் நாள் வரிகள் 50லிருந்து 56 வரைக்கும். கிட்டத்தட்ட பாதி சிவபுராணத்துக்கு வந்துட்டோம். தொடர்ந்து இன்னொரு வாரமும் கண்டிப்பா நம்ம சிவபுராணம் தான் பார்க்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். இந்த உலகத்தில் பிறந்ததற்கான பயனை அடைந்து நம்மளுடைய உலக வாழ்க்கையை நீத்து மறு பிறவி இல்லாமல் இறைவனை அடைவதற்கான முக்கியமான ஒரு புராணமாக தான், ஒரு பாடலாக தான் இந்த சிவபுராணம் அமைஞ்சிருக்கு. அடுத்த 7 வரிகள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல பாடலுக்குள்ள நம்ம போயிடலாம். மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றார் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. பாட பாட கண்டிப்பா இந்த வரிகளுடைய அர்த்தம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா அதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை, மறைந்திருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய இறைவா. வல்வினையேன் தன்னை அப்படின்னா கொடிய வினைகளிலிருந்து என்னை காத்தருளக்கூடிய பெருமானே. மறைந்திட மூடிய மாய இருளை, அதாவது கெட்ட விஷயங்கள் நிறைஞ்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் மூடி ஒரு மாய இருளுக்குள்ள என்ன சிக்காம என்னை காப்பாற்றக்கூடிய இறைவா. இந்த உலகத்துல செய்யக்கூடியது செய்யக்கூடாதது அப்படிங்கிறத பிரிச்சு பார்த்து செயல்படக்கூடிய ஒரு அறிவை எனக்கு கொடுத்த சக்தியே அப்படின்னு தான் இந்த வரிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி, நம்மளுடைய உடலானது புறத்தோலால போர்த்தப்பட்டிருக்கு. ஆக இது கெட்டு போற தன்மை உடையது உயிரற்ற உடலாக மாறும்போது. மலம் சோறும் 9 வாயிற்குடிலை, உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் 9 துவாரங்கள் வழியாக மலமாக இப்படி பல விதங்கள்ல அந்த கழிவுகள் வெளியேறுது. அப்படிப்பட்ட அந்த உடலில் இருக்கக்கூடிய என்னுடைய அந்த ஆன்மாவானது உன்னுடைய திருவடியை அடையணும். இந்த உடலானது ஒரு வீடாக கருதப்படுது. அப்போ 9 வாயில் வழியாக கழிவுகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்கு நீ எனக்கு உதவியா இருந்துட்டு இருக்க. மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, நான் மயங்கி நிற்கும் பொழுது என்னுடைய 5 புலன்களும் எனக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு வஞ்சனையை செஞ்சிருது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இறைவன் கிட்ட. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. இந்த மனமானது பாத்தீங்கன்னா மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மனசுல ஒரு விலங்கு குடி இருக்குன்னு விளையாட்டா சொல்லணும்னா, எனக்குள்ள இருக்கிற தூங்கிட்டு இருக்க மிருகத்தை நீ பார்க்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், இப்படி மனிதன் விலங்கிலிருந்து வந்தவன் அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்ற பட்சத்துல உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் மன ரீதியாகவுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விலங்காகத்தான் இருக்கும். அப்ப மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில துன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நான் செய்யாம இருக்கணும். இப்படி எந்த ஒரு நிலை இல்லாத தன்மையுடைய உடல்ல என்னுடைய ஆன்மா இருந்துட்டு இருக்கு. இந்த வாழ்க்கை எனக்கு போதும், எனக்கு அடுத்த வாழ்க்கைய நல்லபடியா உன்னுடைய பாதங்கள்ல நான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டும் விதமாக இந்த 7 வரிகள் அமைஞ்சிருக்கு சிவபுராணத்துல. இதுல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடலானது நிரந்தரம் அல்ல. நம்மளுடைய மனசுல நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கு. அது எந்த மனிதனாக இருந்தாலும் அதை நீக்கணுங்கிற எண்ணம் அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம எடுக்க வேண்டிய ஒரு ஆன்மீக முயற்சியாக இருக்க முடியும். மனசு சுத்தமானா கண்டிப்பா நம்ம நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமாகும். அப்ப மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டோம். அதன் பிறகு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஆரான்னு சொல்லுவாங்க, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அப்ப நம்ம நல்ல மனிதர்களை ஈர்ப்போம். நம்ம எப்படிப்பட்டவராக இருக்கிறோமோ அப்படிப்பட்ட மனிதர்களை தான் நம்ம ஈர்ப்போம். நம்ம நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது உண்மையிலே எப்ப தெரியும் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது தான். இப்ப நம்மளை சுத்தி எத்தனை பேர் நின்று உண்மையா அழறாங்களோ அதுதான் உண்மையிலேயே நம்ம சம்பாரிச்ச சொத்து. இது எல்லாம் நிரந்தரம் இல்லாத அந்த உடலோ இல்லை பொருளோ, இந்த பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே அப்படின்னு ஒரு வரி வரும் ஒரு திரைப்பட பாடல்ல. பொருளே இல்லை, ஆனா அதுதான் நம்ம மீனிங் நினைச்சு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆக உடலோ இல்லை பொருளோ எதுவுமே அர்த்தமற்றது, எனக்கு நல்வழியை காமி அப்படின்னு வேண்டும் விதமாக ரொம்ப அருமையா இந்த 7 வரிகள் சிவபுராணத்துல அமைஞ்சிருக்கு. இன்னும் அடுத்த 7 வரிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும், கேட்கணும் அப்படின்னா
அதாவது 9வது சிவபுராண பாடல் அந்த பகுதியை பார்க்கணும் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாளைய எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.